சற்றுமுன் வெளியான மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலான ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் துறையில் இருந்து தான் ஒரு சூப்பரான அப்டேட்டை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ என்ன விளக்கங்கள்னு தெரிஞ்சுக்கலாம். ஆதார் பயனாளர்கள் தங்களுடைய பேரோ இல்லை முகவரி இல்லைன்னா மொபைல் எண் போன்ற பிற மாற்றங்களை செய்வதற்கு ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் பயோமெட்ரிக் அப்படின்ற கைரேகை மற்றும் கருவிழி ஸ்கேன் அந்த புதுப்பிப்பை கண்டிப்பாக நேரில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது எதற்காக பயோமெட்ரிக் மட்டும் நேரில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய போலியான ஆதார் அட்டையின் பயன்பாட்டை தவிர்க்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காகத்தான் நம்ம தமிழக அரசாங்கம் இந்த பயோமெட்ரிக் புதுப்பிப்பை மட்டும் நேரில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் பிறந்த தேதி இல்லைன்னா மொபைல் எண்ணு, இமெயில் ஐடி இந்த மாதிரி எந்த மாற்றமாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அதற்கான சரியான ப்ரூஃபை கொண்டு போகிறது மூலயமா நீங்கள் புதுப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி புதுப்பிக்கணும் அப்படின்னா, ஆன்லைனில் UIDAI அப்படின்ற அஃபிஷியலான ஆதார் கார்டு ரிலேட்டடான இணையதளத்துக்குள்ளே சென்று உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுக்கறது மூலயமா நீங்கள் அதற்கான புதுப்பிப்புகளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது எதற்காக அப்படின்னா, இயற்கையான முறையில் மோசடி மற்றும் போலி ஆதார் அட்டைகளின் புழக்கத்தை குறைப்பதற்காகத்தான் இந்த நோக்கத்தை கொண்டு வந்திருக்கிறதா நம்ம UIDAI அப்படின்ற அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே பயோமெட்ரிக் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆதார் அட்டையில் பேன் கார்டு, வாக்காளர் ஐடி, ஓட்டுநர் உரிமம் அல்லது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட எந்த ஒரு புகைப்பட சான்றிதழாக இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் அதில் உங்களுடைய அட்ரஸ் என்ன இருக்கோ அதன்படியே உங்களுடைய ஆதார் அட்டையிலையும் அட்ரஸ் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆதார் கார்டு அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதுமே செல்லுபடியாகக்கூடியதாக இருக்குது. இதை காலாவதி அப்படிங்கிறது இந்த ஆதார் கார்டுக்கு கிடையவே கிடையாது. இப்போ ஒரு குழந்தை பிறந்து அவங்களுக்கு நம்ம ஆதார் கார்டு அப்படிங்கிற ஒன்றை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்த ஒரு நம்பரை வச்சு மட்டும்தான் அவங்களுடைய ஆயுட்காலம் முழுவதுமே ஆதார் எண்ணாக அவங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் 5 வயசு கம்ப்ளீட் ஆனதும் அவங்களுக்கான பயோமெட்ரிக்கை மட்டும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஒருத்தருக்கு ஒரு ஆதார் எண் அப்படின்னா அது அவர்களுக்கானது மட்டுமே அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம தமிழக அரசாங்கம் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த UIDAI பயன்படுத்தும் புதிய கருவிகள் குடிமக்கள் மட்டுமே ஆதாரை அணுகுவதை உறுதி செய்ய முடியும். இப்போ வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்திருக்காங்க, வெளிநாட்டு வாழ் மக்களும் சரி இல்லை நம் நாட்டு மக்களும் சரி, யார் உண்மையான ஆதார் கார்டை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆதாருக்கான வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பேரை மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்நாளில் 2 டைம் மட்டுமே ஆதார் கார்டில் உங்களுடைய பேரை மாற்றிக்க முடியும். அதுவே உங்களுடைய பாலினத்தை மாற்றணும் அப்படின்னா வாழ்நாளில் ஒரே தடவை மட்டும்தான் உங்களுக்கான பாலினத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதி அப்படிங்கிறதும் ஒரு முறை மட்டுமே புதுப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆதார் பதிவுக்கான தகுதி அப்படின்னா, உங்களுக்கு பதிவு விண்ணப்பத்திற்கு முந்தைய 12 மாதங்களில் 182 நாட்கள் அல்லது அதற்கு மேல் இந்தியாவில் வசித்துள்ளவர்கள், அதாவது NRIக்கு பொருந்தாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வழங்கப்பட்ட தகவல்கள் அனைத்தும் சரியானவை மற்றும் செல்லுபடியாகும் ஆவணத்தால் ஆதரிக்கப்படுவதை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த புதுப்பிப்பை அப்படிங்கிறதே கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக வெளிநாட்டு மக்கள் நம் நாட்டில் வசிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒருவேளை அவங்களுடைய நாட்டில் ஆதார் அட்டை அப்படிங்கிறது எடுத்திருப்பாங்க. சில குறிப்பிட்ட காரணங்களால் நம்மளுடைய நாட்டுக்கு வரனால இங்கேயும் ஒரு ஆதார் கார்டு அப்படிங்கிறது எடுத்திருப்பாங்க. இந்த ஒருத்தருக்கு 2 ஆதார் கார்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படிங்கிறக்காகத்தான் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள்
நம்ம நாட்டில் வந்து குறிப்பாக 12 மாதங்களில் வந்து மேலே வந்து இங்கே தங்கலை அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆதார் அட்டையை பெறுறதுக்கு தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் போய் ஆதார் கார்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து பயோமெட்ரிக் மட்டும்தான் பண்ண முடியும். மற்ற எந்த தனிப்பட்ட தகவல்களையுமே வந்து ஆன்லைனில் மட்டும்தான் வந்து விண்ணப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா மக்களுமே வந்து ஆதார் அட்டை அப்படிங்கிறத சரியான நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் தான் இந்த திட்டத்தை வந்து நம்ம தமிழக அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க. இப்போ எல்லா பக்கமுமே வந்து நமக்கு வந்து எப்படி ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் முக்கியமாக இருக்கோ அதே போல தான் இப்போ ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியமான ஒன்றா வந்து இருக்குது. நிறையா பேர்த்துக்கு அந்த பயோமெட்ரிக் இல்லாததுனால அவர்களுடைய ஆதார் எண் வந்து மிஸ்யூஸ் ஆகிருக்கு. அதற்காகத்தான் வந்து இந்த ஆதார் அட்டையை வந்து நம்ம வந்து புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் விண்ணப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதை விண்ணப்பிப்பதற்கான ஒரு சாஃப்ட் காப்பியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய எந்த நிரந்தர முகவரியை கொடுத்துருக்குறீங்களோ அதற்கு வந்து 15லிருந்து 30 நாட்களுக்குள்ளே வந்து உங்களுக்கான ஆதார் கார்டு வந்து சேரும் உங்களுடைய அட்ரஸ்க்கு. இன்கேஸ் நீங்கள் அப்படி வரல அப்படின்னா நீங்கள் எந்த மையத்தில் போய் அப்ளை பண்ணீங்களோ அவங்ககிட்ட வந்து உங்களுடைய ஆதார் கார்டு ஏன் வரல அப்படின்ற ஸ்டேட்டஸை கேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலயமா உங்களுடைய ஆதார் கார்டு எந்த நிலையில் இருக்குது, எப்போ வந்து உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிற அப்டேட்டை வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் இப்போ பிவிசி அப்படின்ற அந்த ஆதார் அட்டை வந்து திக்னஸான அட்டையாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வச்சுக்கிறது மூலமாக எந்த ஒரு டேமேஜஸோ இல்லை வந்து ஒரு கிளியற தன்மையோ அந்த மாதிரி எதுவுமே வந்து வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அந்த பிவிசி கார்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது அப்படிங்கிறத வந்து நம்ம அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. எதற்காகனா இப்போ ஒரு சிலர் வந்து சாஃப்ட் காப்பி மாதிரி அந்த ஜெராக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா அது இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆகிடலாம், இல்லை வந்து ஏதாவது வந்து டேமேஜஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த ஆதார் எண் அப்படிங்கிறது வந்து தெரியப்படாமல் போயிடும். அதுவே நீங்கள் அட்டை ஃபார்மேட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த கார்டு வந்து எந்த ஒரு டேமேஜஸோ இல்லை வந்து கீறல்களோ எந்த ஒரு இஷ்யூமே ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அரசு வந்து இந்த பிவிசி கார்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எந்த டைப்பில் வேணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணி உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதே போல் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆதார் கார்டு அப்படிங்கிறது சாஃப்ட் காப்பியை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 5 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பயோமெட்ரிக் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் அந்த பிவிசி அட்டை அப்படிங்கிறது வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை வந்து சரிபார்ப்பு அப்படிங்கிறதும். இப்போ அரசாங்கம் வந்து அந்த பயோமெட்ரிக்கும் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு புதுப்பிப்புகளையும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 2 டீட்டெயில்ஸுமே வந்து மாற்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் போய் கண்டிப்பாக வந்து இந்த ஆதார் அட்டையை வந்து சரிபார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ ஒரு பேங்க்குக்கே நீங்கள் போகிறீங்க, ஒரு கேஷ் வித்ட்ராவல் பண்ணணும், இல்லை வந்து ஏதாவது வந்து பேங்க் ரிலேட்டடாக ஒரு வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து ஒரு ரேஷன் கார்டுக்காக இருந்தாலும் சரி, பேன் கார்டாக இருந்தாலும் அதில் குறிப்பாக கேட்குறது என்னென்னா ஆதார் அட்டையை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்றத நம்ம ஒவ்வொரு சைடில் இருந்துமே கேட்டுட்ருக்காங்க. இது ஆதார் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக வந்துருச்சு. அதனால் எல்லா மக்களுமே ஆதார் அட்டையை வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காகத்தான் நம்ம தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. அதே போல் இது உண்மையான பயனாளர்கள் மட்டும்தான் பயன்பெறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கடுமையான அந்த பயோமெட்ரிக் இல்லாததுனால அவர்களுடைய ஆதார் எண் வந்து மிஸ்யூஸ் ஆகிருக்கு. அதற்காகத்தான் வந்து சரிபார்ப்பு அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் எல்லா மக்களுமே கண்டிப்பாக வந்து உங்களுடைய பயோமெட்ரிக்கை வந்து செக் பண்ணிக்கிங்க. அதே போல் புதுசாக வந்து யாராவது ஆதார் கார்டு விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களும் விண்ணப்பிச்சுக்குங்க அப்படின்றத தான் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மூலமா நீங்கள் ஆதார் அட்டையுடைய பயன் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இதே போன்ற இன்னும் பல கவர்மெண்ட் ரிலேட்டடான நியூஸை
நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறது மூலயமா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்கள் மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.